ஆண்டவா, கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீ தான் எப்பவும் என் கூட துணை இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுளே எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்துப்பா. யாருக்கு எந்த குறையிலும் பாத்துக்க. அம்மா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா. ஏன்பா? உங்களுக்காக தான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடாலும் என்ன வேண்டிக்க சொல்றீங்க? சரிப்பா, சரிப்பா. மகராசனா இருப்பப்பா, மகராசனா இருப்ப. எழுந்துரு. என்னப்பா இது? ஏன் இப்படி தாடி வளர்த்துருக்க? பாரு, பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. என் பையன் முகத்துல முடியே இருக்க கூடாது. என் பையன் எல்லாரையும் விட வித்தியாசமானவன். நல்லா படிச்ச காலேஜ் பையன் மாதிரி சுத்தமா அழகா இருக்கணும். சரிம்மா. எப்பவும் 4 பேர் பார்த்து உன்னை பாராட்டணும்பா. நீ சின்ன பையனா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? என் வாழ்க்கையில இவ்வளவு அம்சமான பையனை நான் பார்த்ததே இல்ல. அம்மா ஒரு நிமிஷம். பச்சை மரத்தை யாரோ வெட்டுறாங்க. நீங்க போயிட்டு இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, என்னன்னு தெரியல. பச்சை மரத்தை வெட்டிட போறாங்க. போய் பாருப்பா, சீக்கிரம் போப்பா. பாத்துட்டு வந்துடுறேன். சரி. நிறுத்துங்க, வெட்டாதீங்க. இருங்க. ஏன் எதுக்கு இந்த உயிரோட இருக்கிற மரத்தை வெட்டுறீங்க? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க. எங்க குடும்பமே பட்னி கிடக்கு. விக்கிற விலைவாசிக்கு ஒரு நேரம் கஞ்சி கூட குடிக்க முடியல. எங்க பொழப்புல மண்ணை போடாதீங்க. அதுக்காக இப்படி உயிரோட இருக்கிற மரத்தை வெட்டலாமா? தப்புதான். சரி, அங்க காஞ்ச மரம் இருக்கு, அதெல்லாம் வெட்டலாம். சரி. வா. வரேன். இங்க வாங்க. என்னண்ணா? இவருக்கு வேலையே இல்லையா? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சா? இவரையும் நாம கூட வேலைக்கு சேர்த்துக்கலாமே. அப்படியாண்ணா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியலையா? முதலாளி இந்த வாரம் வேலை அதிகமா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாரு. இவரையும் கூட்டு போனா உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. அப்படியாண்ணே? சரி, துணைக்கு வர ஆள் இல்ல. சரி, இவரை நாங்க வேலைக்கு கூட்டு போய்க்கிறோம். ஒண்ணும் சரிப்பா. பிரச்சனை இல்ல. என்னடா? சரி, நீங்க இவங்க கூட போங்க, எல்லாம் பாத்துக்குவாங்க. நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஏண்ணா சரிங்களா? நீங்க வரலையாண்ணா? மாமா வருவாரு, நான் அவரை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. ரொம்ப போலாமா? நன்றி. ஐயோ நன்றி இல்ல அவனை, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. சரி நீங்க போங்க, நான் மாமாவை கூட்டிட்டு சரி, வந்துடுறேன். பாத்துங்கண்ணே. போலாமடா. நமக்கு எந்த ஊர்ண்ணே? மலைக்கோயில் அப்படியா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பிறகுதான் வெட்டிட்டு ஓ, இருந்தேன். இதெல்லாம் எப்பண்ணா வந்தது? இதெல்லாம் பழைய மரம் தம்பி. எல்லாம் காத்தடிச்சு இப்போ அப்போன்னு இருந்தது. இப்ப எல்லாம் குப்பரக்க வந்துருச்சுல. இதை வெட்டுவண்ணே. நான்லாம் காட்டுக்குள்ள மரத்தை வெட்டுற ஆளியா? சும்மா வலிச்சு நெளிச்சு அப்படியே சூப்பரா வெட்டுவேன் தெரியுமா உனக்கு? பாக்குறியா? சரி. டேய் முதலாளி வராரா? வெட்டுங்கடா. என்னய்யா எல்லாம் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களால இதை வெட்ட முடியல? மரங்கள்லாம் வளைஞ்ச கட்டியா இருக்கு, அதாங்கய்யா. நம்ம நினைச்ச பாட்டுக்கு வேற சாலம் வெட்ட முடியாதுங்கய்யா. இதெல்லாம் ஒரு அளவுல வெட்ட முடியாதுங்கய்யா. ஆஹா, நான் வேணா வந்து ரொம்ப பிடிக்கட்டுமா? ஐயோ, அது இல்லைங்கய்யா, நான் அப்படி சொல்லலைங்கய்யா. இந்த மாதிரி மரத்தை வெட்டுறதுக்குனே ஆளுங்க நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெட்டுவாங்கன்னு சொன்னேயா. இன்னொரு ஆள் தானே? சரி, உங்க கூட சேர்த்துக்குங்க. சரிங்கய்யா. எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கணும். சரிங்க. நேரம் கடத்த கூடாது. சரிங்கய்யா. கூலியை விட 100 ரூபா சேர்த்து போடுறேன். சீக்கிரம் வேலையை முடிங்க. ஆகட்டுங்கய்யா. ஒரு ஆளு கூட இல்லாதால எவ்வளவு டிலே ஆகுது பாரு. ச்சே. வேலையை பாருங்க. சரிங்கய்யா. ஏய், சீக்கிரம் வெட்டுப்பா. செல்வா, ஏப்பா செல்வா. யாருங்க? செல்வம் இல்லையாமா? இல்லைங்களா ஐயா? எங்க போயிருக்காப்ல? அவன் டவுனுக்கு போயிருக்காங்க ஐயா. ஏங்க, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆ, காட்டுல ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கு. சரிங்க. வெட்டுறதுக்கு ஆள் இல்லாம வேலை அப்படியே தேங்கி கிடக்கு. சரி. நல்ல அனுபவஸ்தர் இருந்தாங்கன்னா சீக்கிரம் வெட்டி முடிச்சிருவாங்க. அதான் செல்வத்தை பார்க்கலான்னு வந்தேன். என் பையன் வந்து செல்வம் வந்தா வேலை கொஞ்சம் சுருவா நடக்கும். சரிங்க. வந்ததும் சீக்கிரமா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பாங்க. வரட்டுங்களாமா? சரிங்க. ஆ. யோ மாமா, நான் முதலாளி கிட்ட உன்னை கூட்டு போறேன். அங்க போய் உன் குரங்கு புத்தி எல்லாம் காட்டினேன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சரிங்க மாப்பிள்ள, நான் கரெக்டா இருப்பனுங்க மாப்பிள்ள. நீங்க சொன்ன பேச்சு நான் கேட்பனுங்க. செல்வா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏப்பா செல்வா, ஏப்பா செல்வா, இங்க வா. ஐயா, யாரு இவரு? எங்க மாமா. என்னய்யா ஆளை பார்த்தா சுட்டெடுத்த கர்ணக்கிழங்கு மாதிரி இருக்காரு உங்க மாமாங்கிற? சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். வர வழியில ரோட்டு மேல மரம் ஒண்ணு விழுந்து கிடக்கு. நீ வந்தானே வெட்டிடலாம். மரத்துக்கு ஒரு வேலை பேசி
ஆளுக்கு ஒரு கூலியா போட்டு கொடுத்துட்றேன், பிரச்சனை இல்ல. சரி. இவர் என்ன வேலைக்கு தானே வந்திருக்காரு? ஆமாங்கய்யா. ஆளு எப்படி? நாங்க 2 பேரும் இப்படிங்க முதலாளி. ரொம்ப நல்லதா போச்சு, வாங்க. சரிங்க. என்னடா பாதியாவது ஆச்சா? அண்ணா அதை இப்படி கூடுற, வாங்க வரேன். எடுத்து கொடு. பிடி செல்வம். அண்ணா. அதை கொடு. இந்தாங்கண்ணா. இந்தா சரிங்க. அங்க கிடக்கு அங்க மரம், போய் வெட்டு சீக்கிரம். ம். ஏன் மாப்பிள முதலாளி நல்லா பாடியா தான் இருக்கிறாரு. அவர் வந்து இதெல்லாம் வெட்ட மாட்டாரக்கு. மாமா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆ. நீ எப்படி சும்மாவே தின்னு இவ்வளவு வளர்ந்தையோ அது மாதிரிதான் உனக்கு அவரு எவ்வளவோ பரவாயில்ல. மாப்பிள நான் வயசுல பெரியவன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரின்னு சொன்ன. மாப்பிள மாமான்னு கூப்பிடுறது கூட ஆ. நீங்க வேற மாதிரி தான் கூப்பிடுறீங்க. நானும் கேட்டுக்கிறேனாக்கு. மாமா ஆ, மாமா ஆ, மாமா மாமா ஆ. ஓ, வேலையை பாருன்னா மசமசன்னு நின்னு வேடிக்கை பாக்குற. நம்மள மாமா மாமன் கிண்டல கூப்பிடுறானுக்கு நீங்க வேலையை பாருங்க. மரத்தை வெட்ட சொன்னா நீ என்ன நக்கலா பண்ற? வேலையை பாரு. ஐயா, ம். வணக்கம் ஐயா. வாமா, நீதானா அது? ஆமாங்கய்யா. இதுக்கு முன்னாடி எங்கம்மா வேலை பார்த்த? இதுக்கு முன்னாடி மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சம்பளம் கட்டுப்படி ஆகல. சரி. வேலையும் சரியா கிடைக்கல. ஆ, கஞ்சிக்கு தாளம் போட வேண்டியதாயிடுச்சு. ஆஹா. பெரிய அண்ணன் கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாங்க. சொன்னா கையில என்ன தூக்கு சட்டியோட வந்துட்ட? அதுவும் நல்லதுக்கு தான். வாரம் ஒரு நாள் கூலி, ம். முன்பணம் வாங்கினா 100க்கு 10 ரூபா பிடிச்சுக்குவேன். ம். கடும் மழை வெயில்னா லீவு, பனியில சம்பாதிச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம், டீ தண்ணிக்கு 1/2 மணி நேரம். ஒழுங்கா வேலையை பார்த்தீங்கன்னா கூலியை ஏத்தி போடுவேன். பேச்சை குறைச்சு வேலையை பார்க்கணும். அட சரிங்க. செல்வமே வந்துட்டேன், இங்க வாப்பா. பொம்பளை ஆளுங்க வேலை செய்யற இடத்த காட்டு. சரிங்க. புதுகை தான் வேலையை காட்டுவாங்க. கொஞ்சம் நெளிவு சரிங்க. சுழிவுலாம் சொல்லி கொடு. பார்த்து கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா. சரி, வரேங்கய்யா. வேலை கரெக்டா இருக்கணுமா? சரிங்க. போ. வாங்க. எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி தரேன். ஆ. எப்பவும் கத்தியோட பிடி நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். ம். விறகு இப்படி வெரசலா வெட்டும் போது கத்தி காலுக்கு ம். போயிடும், பாத்துக்க. இது எப்பவும் சாச்ச வாக்குல தான் வெட்டணும். போக ஆ. போக பழகிடும். சரிங்களா? பார்த்து ஆ. கவனமா. சரி. சபாடா மாப்பிள ஆ? கூட்டு சோறு தின்னு எவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. ஆ. ஏன்பா நீ கல்யாணம் பண்ணனா கேக்குறியாப்பா? ம். நம்ம சுக துக்கத்துக்கு ஒரு பொண்ணு ம். வேணும் இல்லப்பா? ம். ஏன்பா நீ சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிற? ஆ. எனக்கு எதுக்குங்க கல்யாணம் என்ற காலமே முடிஞ்சு போச்சு. மாப்பிளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அத கண்ணுல பார்த்தாலே போதுக்கா. அத பத்தி இப்ப எதுக்கு மாமா பேசுற? ஓலப்பாயில ஒண்ணுக்கு பேஞ்ச மாதிரி. பாத்தியா, உட்கார்றதுக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ இதுல இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்து கஷ்டப்பட சொல்றியா? கஷ்டம் யாருக்கு தான் மாப்பிளை இல்ல. ஆ, மெட்ராஸ் சிட்டில ஆ, பிளாட்பாரத்துல ஆ, எத்தனை பேர் குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? அதனால கஷ்டப்படுறதும் ஆ. கார் வாங்குறதும் நம்ம கையில தான் இருக்குது. எதுவுமே அளவா இருந்தா தான் அழகா இருக்கும். கஷ்டப்படணும் மாப்பிள. கஷ்டப்பட்டா தான் நல்லா இருக்க முடியும். உட்கார்றதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லைன்ட்டு இருக்கிறேன். நீ இதுல முறுக்கு பிழிகிற மாதிரி தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கியா? ஏன்டா குத்தம் ஆ. சொல்லிக்கிட்டே இருக்க? என்னமோ மாப்பிள என்னோட அனுபவத்தை சொன்னேன். சரி சரி, இந்த கூரைக்கு ஒரு நல்ல முடிவு சீக்கிரம் எடுப்போம். ஆமா. ம்.
பாட்டி இன்னைக்கு என்ன சாப்பாடு? ம், எப்பவும் போல பழைய சாப்பாடு தான். எப்ப பாரு இதுதானா? போடி போடி கிறுக்கச்சி, உன்னை கட்டுறவன் உன்னை வச்சு புலம்பதான் போறான். போடி போடி. ஒண்ணும் வேணாம். இன்னைக்கு பொழுது சாயட்டும். காசு கிடைக்கும், ராத்திரிக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அப்படியே நான் வேற வீட்டுக்கு போனாலும் உன்னை என் கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன் பாட்டி. பார்க்கலாம் பார்க்கலாம். வேணிய பாம்பு எடுத்துட்டு போய். மாமா மாமா, நீ முதலாளி இந்த விஷயத்த சொல்லி டாக்டர் சீக்கிரம் வர சொல்லு. காத்து வரட்டு, தள்ளி நில்லுங்க, வழி விடுங்க. அண்ணே, என்ன பாம்பு கடிச்சதுன்னு தெரியுமா? கடிவாய் ஒண்ணு குடு கொடுக்கவே இல்ல செல்வம். மிதிச்ச கோவத்துல பாம்பு எந்த பக்கம் சாச்சு பல்ல போடுன்னே தெரியாது. கடுவாயை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். கிடக்கிற பதவில நாம தானே பார்த்து ஜாக்கிரதையா நிக்கணும். டாக்டர் வர வரைக்கும் பார்க்க முடியுமா? கொஞ்சம் இருங்க மாமா. மாமா, நான் போய் வெரசல தலை பிடிங்கிட்டு வந்துடுறேன். தூக்கம் வர விடாதீங்க. காத்து வர மாதிரி எல்லாம் வலி விட்டு நில்லுங்க. உடம்பு வெத்தா பயம் வந்துரும். ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, நான் வந்துடுறேன். சரி. பாத்துக்கோங்க. டாக்டர் என்ன 1/4 மணி நேரத்துல வந்துருவாரு. அவளை தூக்கி கொண்டு போய் நிழல்ல உட்கார வைங்க. அப்படியே வேலையை பாருங்க, போங்க. சனியை வந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் தாலியா இருக்குது. ஏண்டா பாம்பை பார்த்து அடிக்க மாட்டீங்க? உங்க காதுல கேட்காது? ஏய், என்ன பண்றீங்க? மயக்கம் வர விட வேணாம்னு சொன்னல. இப்பதான் சீக்கிரமா வேணாம்னா. சீக்கிரமா. தண்ணி தண்ணி எடுங்க. அம்மாடி, வாய துறமா. காய்த்தரமா வாய துற. குடு இத குடு குடிச்சிடு. குடி, இதோ குடி, நல்லா குடி. அப்பாடா. வேணி, இப்ப வேணி எங்க? என்னாச்சு? மூலிகை சாரை கொடுத்து காப்பாத்திட்டான் முதலாளி. யாரு? நம்ம செல்வம் தான் முதலாளி. அறக்க பறக்க ஓடி போய் மூலிகை சார் பறிச்சுட்டு வந்து இந்த பொண்ணு உயிரை காப்பாத்திட்டான் முதலாளி. இந்த மாதிரி ஈரமான மனசு இருக்கிற வரைக்கும் நாட்டுல மழை பெய்யும் முதலாளி. சரி சரி, அதான் காப்பாத்தியாச்சுல, போய் வேலையை பாருங்க, போங்க.
மாப்பிள்ளை துண்ட போட்டுட்டான். என்ன மாமா இந்த வழியா கூட்டு போற? இங்க பேய் அலையுதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு பேய் பிடிச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பிடிக்கிறது இருக்கட்டும் மாப்பிள்ள, உன்னை பிடிக்காம பாத்துக்க. என்ன மாமா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எனக்கு 8 வயசா இருக்கும்போது எனக்கு இப்படித்தான் சொன்னாங்க. ஆனா அந்த வயசுலயே நான் தனியாளா வருவேன். நீ என்னடானா இப்படி பயந்துக்கிற? இதுக்கு போய் மாப்பிள, அது ஆம்பளைனா வீரம் வேணும் மாப்பிள. இருட்டை கண்டு பயந்துக்கிறது, துணைக்கு ஆள் சேர்த்துறது, இதெல்லாம் ஆம்பளைக்கு வீரமே கிடையாது. அதனால வீரத்தை இந்த மாமா கிட்ட கத்துக்க. சரியா? மாப்பிள 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 ஏன் மாப்பிள 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 ஏன் மாப்பிள டேய் மாப்பிள மாப்பிள டேய் மாப்பிள எங்க போன? டேய் மாப்பிள டேய் டேய் எங்கடா போன? மாப்பிள மாப்பிள டேய் மாப்பிள மாப்பிள அட மாப்பிள 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 டேய் மாப்பிள டேய் மாப்பிள எங்கயா இருக்க? மாப்பிள டேய் மாப்பிள மாப்பிள யோ மாப்பிள மாப்பிள எக்கடா போய் தொலைஞ்ச மாப்பிள? நீயா மாப்பிள? கொஞ்ச நேரத்துல கொலையெல்லாம் நடுங்கி போச்சு மாப்பிள. என்ன பயமுறுத்திட்டியா மாப்பிள? என்னமோ 8 வயசுல இருந்து இந்த பக்கம் வரேங்கிற 8 ஊருக்கு பயந்துகிட்டு ஓடுற. நல்ல சோதனை போட்டோம். சரி, அப்பா. சரி, சரி, சரி. அம்மா வா, 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 வா. உன்னை நான் படிக்க வைக்கலனாலும்பா உன் அனுபவத்தினால ஒரு உயிரையே காப்பாத்திட்டப்பா. உன்னை பெத்த வயிறு அப்படியே குளிர்ந்து போச்சுப்பா. உன்னை எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்கப்பா. இந்த பையனோட அம்மா நான் சொல்லும்போது எனக்கு பெருமையா இருக்குப்பா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பிள்ளையா வந்து பிறக்கணும்ப்பா. என்னாலதான் உன்னை சரியாவே படிக்க வைக்க முடியாம போயிடுச்சு. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். ஏம்மா அழறீங்க? அம்மா நீங்க இருக்கையில எனக்கு என்ன குறைமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சரிப்பா. ஒவ்வொரு மகனும் அவன் தாயை மாளிகை மாதிரி வீட்டுல வச்சு பாக்குறான். ஆனா நான் இந்த குடிசையில தான் வச்சிருக்கேன். இருந்தும் என்ன ராஜா மாதிரி பாக்குறீங்க. உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு என் உயிரையும் பணையம் வச்சு பாடுபடுவேம்மா. அம்மா அழாதீங்கம்மா. இல்லப்பா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இருக்காது. முதலாளி, பையன் படிப்புக்காக பணம் கேட்டனே, கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன் இந்த முதலாளி. பாரு, நீ முதல்ல வாங்கினத களி, அப்புறம் பார்க்கலாம். கட்டுறேன் முதலாளி. சரி சரி, அப்புறம் பார்க்கலாம். மாமா போலாமா? என்னப்பா, ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபாய் முன்பணம் வேணுங்கய்யா. நீ அட்வான்ஸ் எல்லாம் வாங்க மாட்டியா? அப்படி என்ன அவசரம் உனக்கு? சரி, இந்த அப்படி. ரொம்ப
ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆ, ஆ. அம்மா, 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 அம்மா. சொல்லுப்பா. பையன் படிப்பு செலவுக்காக பணம் ஆ, கேட்டிருந்தீங்களே, ஆமாப்பா. இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிப்பா. பையனை நல்லா படிக்க வைங்கம்மா. வேற எதுவும் உதவினாலும் கேளுங்கம்மா. அப்ப நான் கிளம்ப. தம்பி அம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உயிரே போனாலும் நீ யார்கிட்டயும் கடன் வாங்க மாட்ட. மத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ இருக்கிறத குடுக்க தயங்க மாட்ட. இந்த தங்கமான குணம் படைச்ச புள்ளைய பெத்ததுக்கு உங்க அம்மா புண்ணியம் பண்ணிருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தாயோட புள்ளைன்னு சொல்றதை விட புள்ளையோட தாயின்னு சொல்றதுக்கு உங்க அம்மா பெருமைப்படணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. பெரிய வார்த்தையெல்லாம் சரிப்பா. எதுக்குங்கம்மா? சரி, எப்பவும் தப்பாகாதும்மா. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். ம். ஏன் இந்த பழைய சாப்பாடு சாப்பிடுற? ஏம்மா ஏம்மா இப்படி பழைய சோத்த தின்னுகிட்டு இருக்க? இல்லம்மா, அந்த அரிசி சரியில்லை. பொழுதோட ஒல வைக்கும்போது காலையிலயும் மறுநாளும் சேர்த்து வச்சிடுவேன். உழைச்ச காசு கீழையா கொட்ட முடியும்? எங்க பாட்டி எப்படிதான் சாப்பிட்டுச்சோ? பாட்டி கூடவா கண்ணு இருக்க? ஆமாம்மா, என்னை பெத்து போட்டு எங்க அப்பனும் ஆத்தாவும் சிறு வயசுல செத்து போயிட்டாங்க. பாட்டிக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஊத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு மட்டும் உங்க புள்ள இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்க முடியல. ஆயுசுக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். கவலைப்படாதம்மா, உனக்கு நல்ல பையனா கிடைப்பான். இன்னைக்கு ராத்திரி மாப்பிளைக்கு சுத்தி போடணும். மாப்பிள, என்ன மாப்பிள ஆடி மாசம் பொண்டாட்டி பிரிஞ்சவனாட்டவே இருக்கிற? மாப்பிள, ஏன் மாப்பிள மந்திரி சுட்டு கோழியாட்டவே இருக்கிற? இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையாட்டா இருக்கேன். ஏ மாப்பிள, என்ன பொண்டாட்டி தின்னாட்டவே இருக்கிற? இந்த ஆளை ஒரு வழி பண்ணாதான் சரியா இருக்கும். இரு, வரேன். நல்லா சொகுசா தின்னு நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட. இரு, உனக்கு வழி பண்ணாதான் நீ கரெக்டா அடங்குவ. இரு.
உனக்கு சொகுசு சாப்பாடா கேக்குது, நீ என்கிட்டே இருந்து பண்றியா? அது உனக்கு அவ்வளவுதான். இவ்வளவு அருமையான சாப்பாடு உனக்கு தேவையா? ம்? இன்னும் எவ்வளோ உன் கொழுப்பு குறைஞ்சிரும். தக்காளி சாப்பாடு காலையிலேயே நல்ல மணமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிரோணும். ராமா, மாமா, அம்மா கிளம்பிட்டாங்களா? என்ன மாப்பிள? அம்மா எங்க? அம்மாவா? ஆமாயா. அம்மா கொஞ்சம் முன்னாடியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேனப்பா. ஓ அப்படியா? ஆமாமா. என்ன ஒரு மார்க்கமா தெரியற? விறகு வெட்டி வெட்டி உடம்பெல்லாம் ஒரே நோகுது மாப்பிள. அதுக்கு ஒரு கோட்டரை போட்டா தான் சொன்னபடி கேட்கும்னு நினைக்கிறேன். சரி, நீ இப்ப அரை மூளை தான் உனக்கு வேலை செய்யுது. நீ அந்த கர்மத்தை குடி, மீதி இருக்கிற மூளையும் காலி ஆயிடும். மது மாப்ள. வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லி அதான். தான் பாட்டிலே ஒட்டி இருக்கிறான். ஆனா அத்தனை குடியையும் கெடுத்து விட்டுறான் அரசாங்கக்காரன். ஆமாமா. அம்மா இந்தாங்கம்மா. என் பையன் இந்த பனினி சட்டையும் போடவே மாட்டேங்குது. நீங்க உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் கொடுங்க. சரிங்கம்மா. மா, தம்பி இங்க பாருப்பா, உனக்கு என்னம்மா இது? ஒருத்தவங்க கொடுத்தாங்க. பாவப்பட்டு கொடுத்தாங்களாம்மா? இல்லப்பா, அவங்களுக்கும் உன்ன மாதிரியே ஒரு பையன் இருக்கானா, அவனை நினைச்சுதான் உனக்கு கொடுத்துருக்காங்க. புது துணி தான்ப்பா இது. அம்மா, நமக்கு எதுக்குமா இதெல்லாம்? நமக்கு பழைய துணியே போதுமா? விறகு வெட்டுறதுக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமா. இதெல்லாம் உடற்பயிற்சி செய்யறதுக்கு போடுறதுமா. நம்மளே விறகு வெட்டுறது அதே ஒரு உடற்பயிற்சி தான்மா. இதெல்லாம் நமக்கு எதுக்குமா? இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்கம்மா. சரிப்பா. யாரு ஒருத்தரையுமே காணுமே. செல்வம் செல்வம் விழுந்துட்டாரு. யாராவது ஓடி வாங்க. யாராச்சும் வாங்களே. செல்வம் விழுந்துட்டாரு. ஐயோ, யாராவது வாங்க. செல்வம் பள்ளத்துல மாட்டிட்டாரு. யாராச்சும் வாங்க, ஓடி வாங்க. யாராச்சும் வாங்க. சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க வாங்க. ஏய் செல்லோ, என்னப்பா? இப்படி இப்படி. வா, வா. கை கொடுங்க. கொடுங்க. எந்திரி எந்திரி, மெதுவா. வாங்க. மெதுவா. பாத்து வாங்க. என்னப்பாச்சு? ஒண்ணு இல்ல செல்வம், ஒண்ணு இல்ல. எங்க கை காட்டு. ஒண்ணும் இல்ல, அடியெல்லாம் எதுவும் படல. எந்திரிப்பா, மெதுவா எந்திரி. நீ ஏன் அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. செல்வத்துக்கு காயெல்லாம் எதுவும் இல்ல, பயப்படாத. எந்திரிப்பா, மெதுவா எந்திரி எந்திரி. பாத்து மெதுவா.
ஏமா உன் புருஷன் கடனை வாங்கி தின்னுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இது வரைக்கும் வட்டி முதலுமா 5 லட்சம் ரூபாய் ஆச்சு. உடனே பணத்தை எடுத்து வை. 5 5 லட்சமா? லட்சமா? 5 லட்சத்துக்கு நாங்க எங்க போறது? என்னால அவ்வளவு பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஐயா. நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன் உங்களுக்கு. இப்பவே பணத்தை எடுத்து வைக்கிறியா இல்லையா? ஐயா வேணாங்கய்யா, உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துட்றேங்க ஐயா. இது வரைக்கும் இழுத்தடிச்சது தப்பு, இதை கொஞ்சம் கொஞ்சமா தர்றங்கறியா? ஐயா வேணாங்க ஐயா, எங்க அம்மாவை விட்டுருங்க ஐயா, எப்படியாவது கடனை கட்டிடுறேங்க ஐயா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க ஐயா. ஏய், நீ ஏன் விறகு வெட்டி பொழைக்கிறவன், நீ எப்படி 5 லட்சம் ரூபாய் கொடுப்ப? எப்படியோ ஒண்ணு கட்டிடுறேங்க ஐயா. உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணாதான்டா இந்த ஊர்ல வாங்கி தின்னவங்களாம் என்கிட்ட ஒழுங்கா பணத்தை கட்டுவானுங்க. ஐயா விட்டுருங்க ஐயா, எப்படியாவது ஏய், நான் கடனை எந்திரா. கட்டிடுறேங்க ஐயா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க ஐயா. ஐயா ஏய், நான் இந்த கட்டிடுவேங்க பாரு. ஐயா. நீ 6 மாசத்துல பணத்தை திருப்பி தருவேன்னு எழுதிட்டு வந்திருக்கிறேன். இதுல ஒரு கையெழுத்து போடு. ஆறு மாசத்துல பணம் வந்து சேரணும், இல்ல நடக்கிறதே வேற ஆகி போயிடும். என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. 6 மாசத்துக்குள்ள எப்படி கொடுக்கறது? கடவுளே, நீதான் பாத்துக்கணும். வணக்கம். மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி வருகிற 18ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று 5 தெரிவித்துள்ளார்கள். லட்சமா? வயது வரம்பு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ள வேண்டியவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகில இந்திய குத்துச்சண்டை பயிற்சி மையம், டாக்டர் அம்பேத்கர் நகர், சூளைமேடு, சென்னை 6,00,094. தொலைபேசி எண் 9952001168. மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்டா பகுதிகளை தமிழக முதல்வர் பார்வையிடுகிறார்.